எத்தனை பேர் வந்திருக்கீங்க நீங்கள்? எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஒன் பர்சனா 2 பர்சன்? டிக்கெட்டுங்க 1 person. ஷோ டிக்கெட் 1 பர்சன் 2 டிக்கெட்டு. ஒருத்தர்னா 2 டிக்கெட்டு, 2 பேர்னா 4 டிக்கெட்டு. கேரள இருந்து புது பஸ் ஸ்டாண்டு போடுறதுக்கு மேலே ஜங்ஷன் போட்டு டிக்கெட் எடுத்திருக்காங்க. நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டோம், பிரச்சனை இல்லை. ஆனால் பஸ் இருக்குது, இவ்வளோ பேர் தான். நான் என் வீட்டம்மா மட்டும்தான் வந்திருக்கோம். ஆனால் 4 டிக்கெட்டு, அதாவது ஒரு ஆளுக்கு 2 டிக்கெட் வீதம் போட்டிருக்காங்க. ஒரு நபருக்கு டபுள் டிக்கெட் போட்ட பேருந்து நடத்தினர். ஆனால் உங்கள்கிட்ட நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 1 தானே? டிக்கெட் கொடுங்க. இங்கே பாருங்கள், ஒரு பர்சன் தான், ஆனால் 2 பேர்த்து டிக்கெட்டு கேட்டால் ஸ்பெஷல் பஸ்ஸு. அதே மாதிரி இன்னொரு 4 பேர் தான் இருக்காங்க. மொத்தமே இவ்வளோ தான். டிக்கெட் கொடுங்கண்ணே. நீங்கள் எத்தனை பேர்ண்ணே? நீங்கள் 2 பேரா? இதில் எத்தனை டிக்கெட் போட்டிருக்காங்க? எத்தனை? பாருங்க, மேல் 4 பேர். ஆக்சுவலாக 2 பேர் தான் வந்திருக்காங்க. மேல் 4 டிக்கெட் போட்டு 60 ரூபா சார்ஜ் பண்ணிருக்காங்க. பேருந்தில் இருந்து கொண்டே சம்பவம் செய்த சாமானியன். என்ன நடந்தது? ஆனால் நீங்கள் 1 2 டிக்கெட்டுங்க? எத்தனை டிக்கெட் போடுங்க? அதில் 2 பேர் போட்டுருக்காங்க. எங்கேருந்து எங்கே வரீங்க? காலேஜ். எந்த காலேஜ்லேருந்து? பிஎஸ்என் காலேஜ் வந்து ஜங்ஷன் போறீங்க. ஆனால் ஒரு ஆள் வரீங்க, 2 டிக்கெட்டு. டிக்கெட் காட்டுங்க. பாருங்க, ஒரு ஆள் தான் வந்திருக்காங்க. ஆனால் மேல் 2 டிக்கெட் போட்டு டபுள் சார்ஜ் பண்ணியிருக்காங்க.